வெல்கம் டு ரெசிபிஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதிக மசாலா இல்லாமல் ரொம்ப சுலபமாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் நறுக்கினது, 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகாய் நறுக்கினது, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30-40 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கை கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 3/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, இது இல்லைன்னா காஞ்ச பட்டாணியை நைட் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு நறுக்கின காளான், இது ஆப்ஷனல் தான். 100 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டு 1 நிமிஷம் பெரட்டி விட்டுறலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். அரிசியோட அளவு 300 கிராம், இதை 1 நிமிஷம் பெரட்டி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி சேர்க்கிறேன். நீங்கள் 1 கிளாஸ் அரிசிக்கு எப்பவும் எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. பொடியாக நறுக்கின மல்லி இலையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். கடைசியாக இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறேன், நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போவும் எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். மணக்க அருமையான சுவையில் நம்மளோட உருளைக்கிழங்கு பட்டாணி சாதம் ரெடி ஆகிருச்சு. இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கிற இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.